ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸை பார்க்காதங்க, பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, அதை மொதல் பார்த்துடாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோடு 3 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது சாயோட கடையில் வந்துட்டு இவங்க 4 பேர் வந்து நின்றுட்டு இருக்கப்ப நம்ம மீனாவும் டைமும் வந்து சேர்ந்து வந்து கப்பிள் ட்ரெஸ்லாம் போட்டு வந்து அவங்க 2 பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேர் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து ஃபோட்டோக்கு வந்து போஸ்ட்லாம் கொடுக்குறத பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்து இவங்க 2 பேர் இப்படிலாம் பண்ணுறத பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸில் வந்து கோவமாக வந்து நின்று இருப்பான். நம்ம மீனா வந்துட்டு சாய் நீ எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம மீனா வந்துட்டு சாய் நீ வந்து நல்லாவே ஃபோட்டோவே எடுக்கலை, என்னை வந்து நீ கரெக்டாகவே வந்து எடுக்கவே இல்லை, நான் பாரு எந்த ஃபோட்டோலையுமே வந்து அழகாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் வந்துட்டு அதான் பக்கத்தில் சியான் இருக்கான் அவன்கிட்ட வேணா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே சியான் வந்துட்டு இல்லை எனக்கெல்லாம் வந்து எடுக்க தெரியாது, என்னாலாம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் வந்துட்டு டேய் நீ வந்து அன்றைக்கி வந்து கேமராலாம் வந்து வச்சிருந்து இல்லைடா, அப்புறம் என்னடா உன்னால் வந்து எடுக்க முடியும், நீ வந்து எடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம சியானும் டைமை வந்து தனியாக தள்ளிட்டு வந்துட்டு டேய் எனக்கு வந்து நல்லாவே எடுக்க தெரியாதா, நீ ஏன்டா என்னை வந்து மாட்டி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம டைம் வந்துட்டு டேய் நீ அவங்கள 2 பேர்த்தையும் வந்து கரெக்டாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்தேன்னு வச்சுக்கோ, அவங்க 2 பேரும் வந்து ஃபேமஸ் ஆயிடுவாங்க, ஃபேமஸ் ஆனால் பணம் கிடைக்கும், அதுக்கப்புறம் அவங்க வீட்டை விட்டுட்டு அவங்க வந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்களடா, இந்த மாதிரி நடக்கணும்னு நீயும் வந்து ஆசைப்பட்டு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து ஐடியா வந்து கொடுக்குறத பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்து யோசிச்சுக்கிட்டே பரவாயில்ல நல்ல ஐடியா தான் வந்து இருக்குது, நான் வந்து இதே வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து சாய்கிட்டேருந்து ஃபோனை வாங்கிட்டு இவங்க 2 பேர்த்தையும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரெடியாக நின்றுக்கிட்டு இருப்பான். நம்ம டைமும் மீனாவும் வந்து 2 பேர் சேர்ந்து நிற்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்துட்டு டேய் நீங்கள் என்னடா போஸ் வந்து கொடுக்குறீங்க, வேறு மாதிரி கொடுங்கடா, டிஃப்ரெண்ட்டாக கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து சொல்கிறதுனால நம்ம மீனாவும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நின்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து திரும்பி நிற்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்துட்டு இந்த போஸ் வந்து இப்போ வந்து கரெக்டாக இருக்குது, நீங்கள் 2 பேருமே வந்து என்னை வந்து நம்பி நிற்கலாம், நீங்கள் 2 பேருமே வந்து கரெக்டாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து இவங்க 2 பேர்த்தையும் வந்து சேர்த்து வச்சு ஃபோட்டோலாம் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சாய் வந்து பார்த்த உடனே நம்ம மீனாவை வந்து பார்த்துட்டு மீனா நீ வந்து இங்கே வா, அவன் மட்டும் தனியாக வந்து எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவிட வந்து சொல்லும். அவளும் வந்து பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம சியான் வந்து டைமை மட்டும் விதவிதமாக வந்து மாற்றி மாற்றி வந்து ஃபோட்டோலாம் வந்து எடுக்கிறத பார்த்தோன்னே நம்ம சாய் மீனா வந்து நம்ம டைமு சியான் வந்து ரொம்ப க்ளோஸாக நிற்கிறத வந்து பார்த்துட்டு இவங்க 2 பேரும் வந்து சிரிச்சிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சியானோட வீட்டில் வந்து இவங்க 2 பேரும் வந்து சியான் எடுத்த ஃபோட்டோவை வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ உடனே நம்ம டைம் வந்துட்டு டேய் நீ வந்து ஃபோட்டோலாம் நல்லா தானே எடுக்கிற, நீ வந்து சூப்பராக எடுத்துருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்லிட்டு இருப்பான். என்ன இதெல்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு ரதி எடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம சியான் வந்து திருன்னு முழிச்சிட்டே என்னடா சொல்கிற, எடிட் பண்ணால் ஃபோட்டோ எல்லாமே வந்து நல்லா தானடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் வந்துட்டு இல்லை இது வந்து ரதியோட ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல நீ வந்து கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்லிட்டு இருப்பா. ஆனால் இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து பார்த்தா ரதியே வந்து நேரில் வந்து எடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்து ரொம்ப கோவமாயிட்டு டேய் எனக்கு வந்து ரதியை வந்து தெரியவே தெரியாதுடா, நீ அவனை வந்து ஞாபகமே படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து ரொம்ப கோவமாக கத்துறத பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் வந்துட்டு நான் வந்து ரதியோட அம்மாவை வந்து பார்த்துருக்கேன், உன்னோட அம்மா மாதிரியே தான் அவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம சியான் வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டே அப்போ நான் தான் வந்து ரதின்னு உனக்கு வந்து தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் கிட்ட வந்து கேட்குறப்ப அவன் வந்துட்டு ஆமாம் எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்லுவான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்துட்டு அப்போ வேணுக்குன்னே என் வீட்டில் வந்து இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம டைம் வந்துட்டு இல்லை நீ வந்து வரதுக்கு முன்னாடி இது வந்து ரதியோட வீடுன்னு எனக்கு வந்து தெரியவே தெரியாது. உடனே நம்ம சியான் வந்துட்டு அப்போ ஏன்டா வந்து நீ முன்னாடியே வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் கிட்ட வந்து கேட்குறப்ப நம்ம டைம் வந்துட்டு நான் வந்து முன்னாடியே சொன்னேன்னா நீ வந்து என்னை வந்து வெளியே துரத்திடுவேன்னு எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு, அதான் வந்து உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்துட்டு சரி ஏன் இப்போ வந்து நீ என்கிட்ட வந்து எல்லா உண்மையை வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம டைம் வந்துட்டு நீ வந்து ரொம்ப நல்லவன்டா, என்னை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்த மாட்டேன்னு உன் மேலே வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட இப்போயே வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லை நீ வந்து எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும், ஆனால் நீ ரீசெண்டாக ஏன் ஃபோட்டோவே வந்து ஏன்டா வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம டைம் வந்து சிரிச்சுக்கிட்டே நானும் வந்து உனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா வந்து உன்னோட ஃபோட்டோ எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே இவங்க 2 பேருமே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பைப் வந்துட்டு பரவாயில்ல இப்போ அவங்க 2 பேர் வந்து சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம சாய் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம மீனாவும் டைம் வந்து சேர்ந்து வந்து ஃபோட்டோ எடுக்கிறத வந்து நம்ம சியான் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸில் வந்து கோவமாக நின்றுட்டு இருந்தான், அதுதான்
காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம மீனா வந்துட்டு அப்போ அவங்க 2 பேரும் வந்து பிஎல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம சாய் வந்து திருன்னு முடிச்சுட்டு, மீனா உனக்கு வந்து பொண்ணுங்களை வந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம மீனா வந்துட்டு இல்லை எனக்கு வந்து அப்படிலாம் வந்து இல்லை, நான் வந்து பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிட்டு இருப்பா. இவங்க எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கப்போ உடனே நம்ம மீனா வந்து எரிக்க பார்த்துட்டு அடுத்த வாட்டி நான் வந்து எரி கூட தான் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம பைப் வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இல்லை அவன் கூட வந்து நீங்களாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்திடுவான். இதை பார்த்தோன்னே சாய் வந்துட்டு என்னடா நீ வந்து ஜெலஸ் ஆகுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம பைப்பு வந்துட்டு இல்லை நான் வந்து ஆல்ரெடி எரிக்க வந்து புக் பண்ணியிருக்கேன், அதனால அவன் வந்து யார் கூடயும் வரமாட்டான், நான் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப்பு வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம எரிக்கு வந்துட்டு ஆமாம் நான் வந்து அவன் கூட தான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து சொல்லிட்டு இருப்பான். சரி நீங்கள் எல்லாரும் வந்து பேசிடுங்க, நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து போன கையோடு சுற்றி இருக்க இவங்க 2 பேரும் வந்துட்டு ஓ கதை வந்து அப்படி போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப்பு வந்து கிண்டல் பண்ணுறதை பார்த்தோன்னே நம்ம பைப்பு வந்துட்டு போதும் நீங்கள் வந்து ஓவராக வந்து கனவெல்லாம் காண வேணாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் அப்படிலாம் கிடையாது, நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப்பு வந்து சமாளிச்சுட்டு போகிறத பார்த்தோன்னே உடனே நம்ம மீனா வந்து ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துருப்பா. இதை பார்த்தோன்னே சாய் வந்துட்டு மீனாவை பார்த்துக்கிட்டே நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து உன் கூட வந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், நீ வந்து இப்போ சிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து மீனா கிட்ட வந்து சொல்லுவோம். இவ்வளோ வந்து சிரிச்சிட்டு வந்து உட்காந்துருப்பா. இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்டக்க வரதை பார்த்தோன்னே மீனா வந்துட்டு சாய் வந்து தள்ளி விட்டுட்டு சரி எனக்கும் வந்து வேலை இருக்குது, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கிளம்பி போயிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே நம்ம சாய் வந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பா. நெக்ஸ்ட் இங்கே நம்ம சாய் வந்துட்டு கடையில் வந்து திங்ஸ் எல்லாத்தையும் வந்து தூக்க முடியாமல் தூக்குறத பார்த்தோன்னே உடனே நம்ம மீனா வந்துட்டு உனக்கு என்னாச்சு சாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் கிட்ட வந்து கேட்குறப்ப நம்ம சாய் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேக் பெயினாக தான் வந்து தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து சொல்லிட்டு இருப்பா. உடனே நம்ம மீனா வந்து சாயை வந்து சேரில் வந்து உட்கார வச்சுட்டு நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, நீ வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம சாய் வந்துட்டு எனக்கும் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, இதே மாதிரி வந்து நீ வந்து தோல் கொடுத்தீங்கன்னா நான் வந்து உன் தோல் மேலே வந்து சாஞ்சிக்கிட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சாய் வந்து கடலையை போடுறத பார்த்தோன்னே மீனா பொண்ணு வந்து உஷாராகிட்டு எனக்கு வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது, நீ வந்து ரெஸ்ட் எடு, நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எஸ்கேப் ஆகி போகிறத பார்த்தோன்னே உடனே நம்ம சாய் வந்துட்டு ஐயோ வடை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அப்படியே வந்து மீனாவே பார்த்துட்டு உட்காந்துருப்பா. இன்றைக்கான வீடியோவில் கேட்கப்படுற கொஷின் என்னன்னா நம்ம சியான் தான் வந்து ரதின்ற உண்மையை வந்து யார் வந்து கண்டுபிடிப்பா, அதுதான் வந்து இன்றைக்கான கொஷின். இதுக்கு பதில் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நண்பர்களே. வாங்க இப்போ சீரீஸ்குள்ளே போகலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சாய் வந்து மீனாவை பார்த்துட்டு மீனா நீ இன்னும் உன்னோட எக்ஸை நினச்சிக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவிட வந்து கேட்குறப்ப நம்ம மீனா வந்துட்டு கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டே வந்து அழுதுகிட்டே வந்து உட்காந்துருப்பா. இதை பார்த்தோன்னே நம்ம சாய் வந்துட்டு இல்லை நீ வந்து அழுவாத, நான் வந்து தப்பாக கேட்டுட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே வந்து உட்காந்துருக்கப்ப உடனே நம்ம மீனா வந்துட்டு பரவாயில்ல நீ வந்து கேட்டது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே நம்ம சாய் வந்துட்டு உன்னோட எக்ஸை வந்து மறந்துட்டு நீ வந்து வேற ஆளை யாரையாவது சூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம மீனா வந்துட்டு நீ வந்து கடைசி வரைக்கும் என்னை வந்து நல்லாவே பார்த்துக்கிட்ட, உன்னை தவிர வந்து வேற யாராலும் என்னை வந்து பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறத பார்த்தோன்னே சாய் உடனே நான் வந்து உன் கூட வந்து கடைசி வரைக்கும் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம மீனா வந்துட்டு இல்லை நான் வந்து ஒன்றை மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன், நீ வந்து கடையை வந்து நல்லா பார்த்துப்ப, சுற்றி இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்ப, அதுவும் இல்லாமல் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு மாதிரி இருப்பீல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால நான் ஒன்றை மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம சாய் வந்து திருன்னு முடிச்சுட்டு ஆனால் நான் வந்து 7 வருஷமாக வேற ஆள் மேலே வந்து க்ரஷ்ஷாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம மீனா வந்து அழுதுகிட்டே யார் மேலே வந்து நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கேட்பா. உடனே நம்ம சாய் வந்து மீனா வந்து பார்க்கறதுனால இவங்க 2 பேருமே வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து 2 பேரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நடுவில் இந்த கௌசிக்கு வந்த மாதிரி பைப்பு எரிக்கு வந்து கடைக்கு வருவாங்க. இது நம்ம பைப் வந்துட்டு ஏமா உங்கள் கடையில் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கா, நான் வந்து எரிக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்க வந்திருக்கேன், ஏன்னா வந்து எங்கள் சேனலில் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து நம்ம எரிக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கா, அவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸை வந்து மாற்றுங்கன்னு சொன்னாங்க, அதனால வந்து உங்கள் கடையில் வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம், நீங்களும் வந்து ஃபேமஸ் ஆகணும்ல, நீங்கள் வந்து ட்ரெஸ் கொடுத்தா உங்களையும் வந்து நாங்கள் ஃபேமஸ் ஆக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைப் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே சாய் வந்து யோசிச்சுட்டே சரி ஓகே நீங்கள் 2 பேரும் வந்து ஃபேமஸ் ஆனால் நாங்களும் வந்து ஃபேமஸ் ஆன மாதிரி தான், இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சாய் வந்து கொடுக்கறத பார்த்தோன்னே எரிக்கு வந்துட்டு சரி ஓகே நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து போவோம். எரிக்கு வந்து போன கையோட பைப்பு வந்து பின்னாடியே வந்து ட்ரையல் ரூமில் வந்து எட்டி பார்க்குறப்ப நம்ம எரிக்கு வந்து ட்ரெஸ் போடாமல் வந்து நிற்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம பைப்பு வந்து அப்படியே அசந்து எரிக்கே வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே எரிக்கு வந்துட்டு டேய் நான் வந்து ட்ரெஸ் எரிக்கு வந்துட்டு சாய் கொடுத்த அந்த கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாய் கிட்ட வந்து கேட்குறப்ப அவளும் வந்து பார்த்துட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்போ உடனே நம்ம பைப்பை வந்து மீனா கிட்ட வந்துட்டு இந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிட்ட வந்து
பேசிட்டு இருக்கதை பார்த்தனே சாய் வந்து ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு, ஏ மீனா இங்கே வா, உனக்கு வந்து வேலையெல்லாம் நிறையா இருக்கு, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டுட்டு இவ வந்து கண்ணாடி எடுத்துட்டு வந்து நம்ம எரிக்கிட்ட வந்துட்டு, இந்த கண்ணாடி வந்து நீ போட்டுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கிட்ட வந்து கொடுக்குறப்ப அவனும் வந்து கண்ணாடியை வந்து போட்டுட்டு நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே மீனாவும் பைப்பு வந்துட்டு, வா இவ்வளோ அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப உடனே நம்ம பைப் வந்துட்டு, பரவாயில்லையே எரிக்கு வந்து அந்த கண்ணாடியில் வந்து ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப் வந்து சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே மீனா வந்துட்டு, இல்லை சாய் கொடுத்த கண்ணாடினால தான் வந்துட்டு எரிக்கு வந்து அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம பைப்பு வந்துட்டு, இல்லை எரிக்கு வந்து அந்த கண்ணாடி வந்து போட்டதுனால தான் அந்த கண்ணாடியே வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம சாய் எரிக்கு வந்து சிரிச்சுட்டு இருக்கப்ப உடனே நம்ம சாய் வந்துட்டு, டேய் நம்ம 2 பேருக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு பந்தயம் வந்து வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து கேட்கறத பார்த்தோன்னே எரிக்கு வந்துட்டு, என்ன பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து கேட்பான். இதை பார்த்தோன்னே நம்ம சாய் வந்துட்டு, ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து அவங்கவுங்க லவ்வர்கிட்ட வந்து காதலை வந்து சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ண மாதிரி நம்ம வந்து அந்த பெட்டை வந்து வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து கேட்குறப்ப நம்ம எரிக்கு வந்து, இல்லை எனக்கு வந்து இன்னும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து சொல்லுவான். இதை பார்த்தோன்னே சாய் வந்துட்டு, டே லூசு பையலே, நீ வந்து ஃபஸ்ட்டு வந்து பைப்பு கிட்ட வந்து லவ்வை சொன்னாலோ இல்லை வந்து நான் வந்து மீனா கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து லவ்வை சொன்னாலோ நம்ம 2 பேத்துல வந்து யார் வந்து அவங்கவுங்க ஆளுங்கிட்ட வந்து லவ்வை சொல்கிறோமோ அவங்க தான் வந்து வின் பண்ண மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து சொல்லிட்டு இருப்பா. ஒருவேளை நீ வந்து பைப்பு கிட்ட வந்து ஃபஸ்ட்டே வந்து லவ்வை சொல்லிட்டீன்னா நீ வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு எதுக்குமே வந்து காசெல்லாம் தர வேணாம், நீ எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் சொல்லுவா. அதே வந்து நான் வந்து மீனா கிட்ட வந்து ஃபஸ்ட்டு லவ்வை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நீ வந்துட்டு எடுத்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நீ வந்து டெய்லி வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்துக்கிட்டு நீ வந்து காசு கொடுக்கணும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து சொல்கிறப்ப உடனே எரிக்கு வந்துட்டு, பரவாயில்லையே இந்த டீலு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது, எனக்கு வந்து நல்ல ஆஃபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகே நம்ம 2 பேருமே வந்து பந்தயத்தை வந்து வச்சுக்கலாம், நம்ம 2 பேரோட டீலு வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து சொல்கிறப்ப உடனே நம்ம எரிக்கு வந்துட்டு, சவாலுக்கு வந்து நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து சொல்கிறதுனால நம்ம சாய் வந்துட்டு, நான் வந்து ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து சவால்லாம் போட்டுட்டு ஒருத்தர் பார்த்துட்டு வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து சவால் போட்ட மாதிரி யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லவ்வை சொல்லி யார் வந்து வின் பண்ண போறா அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. நம்ம எரிக்கு சாய் வந்து சவால் போட்டு ஒருத்தர் பார்க்கறதோட இந்த எபிசோடு முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பட்டனையும் போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.